நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி, காவேரி நான் கூட்டு வரல இந்த ஆத்துக்கு. ஆனா நான் ஆபீஸ் போக மாட்டேன். இனிமே என் வேலையை ரிசைன் பண்ண தான் போறேன். இந்த வீடு சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு உங்க 2 பேரையும் கொண்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துட்டு வர போறேன். சேர்த்துட்டு நானே என் மாமனார் மாதிரியே நிம்மதியா காசி ராமேஸ்வரம் போயிடுறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. டேய் மாதவா, ஹோம்ல சேர்க்கறதா சேர்க்கற, எங்க 2 பேரையும் தனித்தனி ஹோம்லயாவது சேர்றா. அப்பவாது இவ அவஸ்தை இல்லாம நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். பகவானே, நிஜமாவே வேலைக்கு போகாம இருந்துட்டானா? வர தீபாவளிக்கு சுந்தரிக்கு 10 பவுன்ல சரடு பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேனே, பணத்துக்கு நான் என்ன பண்றது? எங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க போல இருக்கு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். யோகி, சக்தி எப்படி இருக்கா? அவ படிப்பு முடிஞ்சதும் சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடு. வயசு பொண்ணுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு தகப்பனோட கடமை. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். சொல்லு. சக்தி சீனு மேல உயிரே வச்சிருக்க. சீனுக்கும் சக்தி மேல விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். புரியல. என்ன புரியல? சீனுக்கு அப்பான்னு நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன கேட்காம ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அது விஷயமா தான் இப்ப பேச வந்திருக்கோம். ஏதோ முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. ஏன் நான் முடிவு பண்ணக்கூடாதா? தாராளமா முடிவு பண்ணு. ஆனா சீனுக்கும் சக்திக்கும் இந்த கல்யாணம் நடக்கூடாது. ஏங்க நடக்கூடாது? காரணத்தை என்னால சொல்ல முடியாது. என்னங்க காரணம்? இந்த பாருங்க, சக்தி நல்ல பொண்ணு, சீனுவை நல்லா பாத்துக்குவா. யோகி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காரு. அந்த உறவை நீடிக்கணும். அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ 1000 காரணத்தை வேணா சொல்லு. சக்தி சீனுவுக்கு இந்த கல்யாணம் நடக்கூடாது. சீனுவுக்கு நீ வேற இடத்துல போட்டு பாரு. என்ன வேற பொண்ணு அது இதுன்னு சொல்றீங்க? ப்ளீஸ் சார், ஸ்வேதா கல்யாணத்துக்கு சக்தி ஹெல்ப் பண்ணா. அதை காரணமா வச்சு தானே இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்றீங்க. சக்தி சின்ன பொண்ணு சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்தா சக்தி ரொம்ப சந்தோஷப்படுவா, நானும் சந்தோஷப்படுவேன். தாய் இல்லாத பொண்ணு சார், ப்ளீஸ். நீங்க ஏன் கெஞ்சுறீங்க யோகி? இந்த பாருங்க, இந்த கல்யாணம் ஏன் பிடிக்கலன்னு காரணம் சொல்லுங்க. அந்த காரணம் எனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். சாரதா, உன்னை விட வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சவனா, நான் சொல்றதை கேளு. குடும்பத்தை திருத்த முடியாம உலகத்தை திருத்தணும்னு இந்த ஆசிரமத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களை விட வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். யோகி வாங்க, இந்த கல்யாணம் நடக்கும். போறதா முடிவு பண்ணிட்டீங்களா?
சந்தோஷத்தோட வந்தீங்க, போகும்போதும் மனப்புழுக்கத்தோட போறீங்க. அதை நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. ஆசிரமத்துக்கு வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதாக வெளியே எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்தும் நான் நிம்மதியா இல்லைங்கிறதான் உண்மை. கடல்ல தத்தளிச்சுட்டு இருந்தேன்னா ஒரு துரும்பு கிடைக்காதா கரை சேரலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். பிரபா கிடைச்சா. அவன் மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வரலான்னு ஆசைப்பட்டேன். அதனால சாரதான்னு ஒருத்தி எனக்காக காத்துட்டு இருக்காங்க உண்மையை அவகிட்ட மறைச்சிட்டேன். மனசறிஞ்சு அவளுக்கு பண்ண துரோகத்தினால நான் அனுபவிச்ச துன்பம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது மட்டும் இல்லை, நட்பு தான் பெருசுன்னு கிருஷ்ணாவை பிரிஞ்சு வாழ முடியாதுங்கிறதுக்காக பிறந்த குழந்தைகளை பெத்த தாய்ங்க பார்க்கறதுக்கு முன்னாடி பிரிச்சு மாத்தி பிரபாவுக்கும் சாரதாவுக்கும் துரோகம் பண்ணிட்டேன். இப்ப குழந்தைங்க வளர வளர அவங்க முகத்தையும் சாரதாவையும் பார்க்க முடியாம இதெல்லாம் என் மனசை போட்டு அரிச்சிச்சு. அதனாலதான் நிம்மதியை தேடி இங்க வந்தேன். செஞ்ச பாவம் எங்க போனாலும் விடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அது பெருசா வளர்ந்து அண்ணனும் தங்கச்சியுமே கல்யாணம் பண்ணிக்கிறது போய் நிக்குது. துவைக்கு வச்சிருந்தானே முடிச்சு வைக்கணும். எப்படியாவது அதை தடுத்து நிறுத்துறதுக்காக போறேன். அனுமதி கொடுங்க. சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஓம் சிங்காய நமः, ஓம் மேகந்தாய நமः, ஓம் கபிலாய நமः, ஓம் கஜந்தாய நமः. ஆரம்பமே ஏரம்பமே ஆதாரமே எப்படிப்பா இருக்கீங்க?
இனிமே எங்க கூட தானே இருப்பீங்க? என்னங்க என்னங்க இங்க வாங்கல. வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? சாரதா சித்தி ஆபீஸ் போயிருக்காங்கப்பா. பகவானே, இங்கிருந்து என்னை வெளியே கூட்டிட்டு போனவனும் நீதான், திரும்ப இப்ப அழைச்சிட்டு வந்தவனும் நீதான். ஐயா, என்ன விளையாட்டு இது? கடைசியில கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை உண்டாக்கி வச்சுட்டே. இந்த போராட்டத்துல சாரதா ஜெயிக்க போறாளா? கல்யாணத்தை நிறுத்தி நான் ஜெயிக்க போறேனா? என்னை வச்சு என்னையா பண்ண போறேன்? என்னால திரும்ப இந்த குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்குமா? இல்ல மேற்கொண்டு பிறகு ஏற்படுமா? சீனு சக்தி கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது என்னை காப்பாத்தியா. பீஸ் எடுத்து பார்க்கும்போதே தெரியாதா? இங்க பாரு, இதெல்லாம் நான் வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? என்ன வேலை பார்க்குறீங்க? எல்லாமே லேட்டஸ்ட் மிஷின்ஸ், அதனால குவாலிட்டி ஸ்டிச்சிங் கிடைக்கும், குவான்டிட்டியும் கிடைக்கும். இந்த ஃபேக்டரியில லேபர் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. எல்லாம் டிஓயு ஆடிட்ல பாஸ் ஆயிருக்காங்க. நம்ம ஃபேக்டரி 100% EOU யூனிட், அதனால இம்போர்ட் பண்ற கூட்ஸ்க்கு டியூட்டி பே பண்ண தேவையில்ல. ஓ, ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறதுனால மெட்டீரியல்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஆல் ரைட். We have everything under one roof in our factory. Knitting, washing, wrinkle-free, embroidery and leather. I see. So we don't have to give subcontract to others. I see. புரோட்டோ சாம்பிள் எடுத்து அனுப்புறோம். எல்லாம் ஓகேனா அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் பண்ணலாம். Well, ma'am, we are happy and we are satisfied. So we'll be giving you the samples and you all can work on the products. Our quality control team will certify the product and if they are satisfied, we will place the bulk order. And we work only through LCs. Our brand image is the #1 in the market and we are actually very quality conscious people and we expect your product to be of top quality. Sure, we'll do it. All the best. Please. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. என் பொண்ணு அவ புருஷனோட வாழ்ந்து நான் பார்த்ததே இல்லை. இனிமேலும் அப்படி பார்க்க முடியாம போயிடும்னு நான் பயந்துட்டே இருந்தேன். இப்போ நீங்க வந்துட்டேங்க, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாப்ள. ஆமா, எங்க அப்பானா அப்பாதான். இந்த விஷயம் நம்ம அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாத்தா, உடனே போய் அம்மாக்கு ஒரு டெலிகிராம் கொடுங்களேன். அது அப்புறம் கொடுத்துடலாமா? சீனு, நம்ம அப்பா வந்திருக்காருல, ஒரு நல்ல கவிதை சொல்ல. உயிர் கொடுத்த தந்தை பாதியில் சென்றது, பால் பிடித்த பயிர் நீரின்றி மடிந்தது போல் இன்று வந்திருப்பது கோடை மழை. வெரி குட். டேய் ஸ்ரீ, என்னடா அங்க நிக்கிற? அப்பா வந்திருக்காருல, வந்து பேசுற. ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? டேய் டேய், என்னடா அப்படி பேசுற? உனக்கு வாய் ரொம்ப நீண்டு போச்சு. அவன் கோச்சிக்கிறது நியாயம் தானே? அப்பாங்கிற முறையில் அவனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? டே ஸ்ரீ, என்னடா பேசுற? இந்த உலகத்துல நமக்கு பிறப்பை கொடுத்து நம்மளை படிக்க வச்சு வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாகியிருக்காங்களே, அதை விட அவங்க என்னடா பண்ணணும்? ஆமா, நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு வருத்தமும் இல்லை, கோபமும் இல்லை. ஒரு கடமையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன்.
ஆமா, சீனு சக்தி கல்யாண விஷயம் எந்த அளவுல இருக்கு? என்னது? சீனுக்கும் சக்திக்கும் கல்யாணமா? ஏன்டா இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை? எனக்கு இப்பதான் தாத்தா தெரியும். தாத்தா, சித்தி என்கிட்ட சொன்னாங்க. நிஜமா அப்படி ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாம். நீ என்ன பண்ண, போய் உன் சித்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. 2 தடவை ஃபோன் பண்ணேன். ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்களா, கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லுமா, போ. ம். ஹலோ, காவேரி கார்மெண்ட்ஸ். ஹலோ, சித்திக்கு லைன் கனெக்ட் பண்ணுங்க. அவங்க மீட்டிங்ல இருக்காங்க மேடம். சித்தி கிட்ட கொடுங்கன்னா கொடுங்க. சாரி மேடம், டிஸ்டர்ப் பண்ணா எங்களை தான் திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க, கொடுங்க. ப்ளீஸ் மேடம். சரி, யோகி அங்கிள் கிட்ட கொடுங்க. அவரும் மீட்டிங்ல தான் இருக்காரு மேடம். என்ன நீங்க? சரி, காவேரி பேசுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா பேசுவாங்க சித்தி. 1 செகண்ட் மேடம். This is a well pocket machine. In 1 hour, it can stitch 100 pieces. Madam, good. If it's done manually, you can do only 20 pieces. ஹலோ So the work, சித்தி, so the quality. என்ன is very காவேரி? good. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அப்பா வந்திருக்கா சித்தி, நீங்க உடனே கிளம்பி வாங்க. என்ன சித்தி பேசாம இருக்கீங்க? வாங்க. அவர் வருவார்னு எனக்கு தெரியும். நீ போனை வை. சித்தி, சரி சித்தி, வந்துடுறீங்களா? என்னம்மா சொன்னா? சித்தி இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்களா? நீ எங்க போற? நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் தாத்தா. மோளே, சாரதா பாருமா, மாப்பிள்ளை வந்திருக்காருமா. அம்மா, அப்பா வந்திருக்காருமா. பேசாம இருக்கிறீங்க, வாங்கன்னு கூப்பிடுங்கம்மா. கூப்பிடுமால. காவேரி. சித்தி. அவர் சாப்பிட்டாரா? இல்ல சித்தி, சாப்பிடல. எப்படி இருக்கு சாரதா? நேத்து தானே என்ன ஆசிரமத்துல பாத்தீங்க, அதுக்குள்ள என்ன ஊசி போயிருவேனா? நீ நல்லா இருக்கேன்னு நான் கேட்கக்கூடாதா? அப்படி ஒரு அக்கறை இருந்திருந்தா நீங்க இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டீங்க. இப்ப எதுக்காக வந்தீங்க? சக்தியும் சீனோட கல்யாணத்தை தடுக்கணும், அதுக்கு தானே? யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். பாரு மோளே, சாரதா நீங்க தலையிடாதீங்க. மாப்பிள்ள, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கோவிச்சுட்டு போற? சித்தி போன்ல கூட ஒரு மாதிரி தான் பேசினாங்க. ஆசிரமத்துல என்னப்பா நடந்தது? சித்தி ஏன் இப்படி பேசுறாங்க? இந்த கல்யாணம் நடக்காதா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுமா. டேய் டேய் யோகி, மாப்பிள்ள எப்படி சொல்றாரு? ஏன் இந்த கல்யாணம் நடக்கூடாதுடா சொல்றா. எனக்கு தெரியல சார். ஆரம்பத்திலேருந்து சக்தி எப்பவுமே மிரட்டிட்டு இருப்பாரு. சக்தி சின்ன பொண்ணு, அவன் மனசுல கல்யாண ஆசை வரக்கூடாதுன்றதுக்காக சொல்றாருன்னு நான் நினைச்சேன். ஆனா நேத்து தான் மேடம் கிட்ட உறுதியா அந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம்? அவருக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. யோகி அங்க நீங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, இனி இந்த வீட்டுல நிம்மதியா யாரும் வாழ முடியாது. இந்த வீட்டுல இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதி கூட போயிடும். குருட்சேத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. நான் வரேன்.
வச்சுக்கினுக்குற? சும்மா கரு, ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கிற. ஒரு கைப்பிடியா இதை இறக்கி வைக்கலாம். தூக்கின்னு வந்தவளுக்கு இறங்க தெரியாது, இறங்குடி. என்னைக்கு தான் நீ இறக்கி வச்சுங்கிற? ஆமா, இன்னும் பால் கவர்லாம் போட்டு அடிக்க வச்சுக்கிறியா? என்ன சமாச்சாரம்? ரொம்ப டென்ஷன் ஆக்காத. நீயும் தண்ணி அடிக்கிறது காசு தர மாட்டேன், அந்த கண்ணன் பையனும் காசு தர மாட்டான். தண்ணி அடிக்காம தலை வலிக்குது, அதான் இதெல்லாம் போட்டு கட்டிங் விட்டு வரேன். கசுமாலம், அந்த மூத்திர தண்ணி தான் ஒரு நாளைக்கு குடிக்காம இருந்தா தான் என்ன? வா கண்ணே. என்ன அத்தை, கண்ணன் வந்தாரா? இன்னும் வரல கண்ணே, இரு உனக்கு காப்பி எடுத்துன்னு வரேன். சரி அத்தை. ஒத்த பெருசாலி மாதிரி போந்துக்கிறா. ஸ்வேதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாமா? உங்க அப்பா ஆசிரமத்துல திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாராம். தலை இன்னும் கொஞ்சம் இருக்குது, பொறுக்க வச்சுட்டாலே. அத்தை, மாமா சொல்றது உண்மையா? அப்பா வந்துட்டாரா? ஆமடி கண்ணு, உங்க அப்பாரு ஆசிரமத்துல இருந்து வந்துக்கிறாரா. இந்த காப்பியை குடி. என்னம்மா என்னாச்சு? ஏன் கண்ணு அழுவுற? சத்தி, என்னடமா எது கழுவுற? ஐயா சொன்ன கேளு. அத்தை, அப்பா ஆசிரமத்துக்கு போனதுக்கு காரணமே நான் தான். என்னாலதான் எங்க குடும்பமே சின்ன பின்னமாயிடுச்சு. பெரிய வீட்டுல இருந்து சின்ன வீட்டுக்கு வந்துட்டோம். காவேரிக்கு அமைச்சு எங்க கையை விட்டு போயிடுச்சு. எல்லாமே என்னாலதான், எல்லாம் என்னாலதான். இருப்பாருமா, அழுவாத ரசத்தி, அழக்கூடாது. இந்த பாரு, இப்ப என்ன நடந்து போச்சு? நமக்கு தான் இப்ப நல்ல காலம் பிறந்தது. திருந்தாத என் புள்ள கண்ணன் கூட திருந்திக்கிறான், நல்ல பாத்துக்கிறான். அந்த காவேரி கார்மெண்ட் கூட கைக்கு வந்துக்குது. இப்ப எல்லாரும் நல்லா இருக்கிறோம். எதுக்கு ரசத்தி அழுதுக்குனுங்கிற? அழுவாதமா, அழுவாத. அத்தை, அப்பாவும் பார்க்கணும் போல இருக்கு. அவ்வளவுதானே, அப்பா போய் பாத்துக்கணும். எப்படி அத்தை? நான் வீட்டுக்கு போன சித்தி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கேமா கவலைப்பட்டு இருக்கிற? உன் புருஷன் நம்ம கண்ணனை கூட்டிட்டு போ, அவன் பேசியே சமாளிச்சிருவான். ஜகஜால கிளாடி. ஆமா, அவனை கூட்டிட்டு போ. நான் போன வீட்டுக்குள்ளேயே அதை சேர்த்துக்குவாங்க. ஆனா கண்ணன் என் கூட வந்தா வாசலோட துரத்தி அமைச்சிருவாங்க அத்தை. அவ்வளவுதானே, போய் ஒரு போன் பண்ணு, உங்க அண்ணனும் தம்பியும் வந்து கூட்டிட்டு போட்டோம். என்ன? சரி அத்தை, அப்ப நான் ஷேக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தேன். சரி, நில்லு நில்லு. நீ வரும்போது பார்த்துருப்ப, அந்த ஆள் செத்து போய்ங்கிறாள்ல. பசங்கள்லாம் அங்கே கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க குச்சின்னு. இந்த பரமாடி போய் சாஞ்ச நேரத்தில் நீ என்னத்துக்கு அந்த பக்கம்லாம் போய்கின? கண்ணை வரட்டும், அவங்க இல்லை சொல்லி உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ண வர சொல்லு. உன் அண்ணனும் தம்பியை வந்தாக்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போயினுவா. அழுவாதடி ராசத்தி. இந்த காப்பியை குடி. சரிம்மா கண்ணு, சரி ராசத்தி. நான் வரேன். யாராயோ ஆமா மருமகள, உங்க அப்பா வந்த சந்தோஷத்துல நீ காபி தண்ணிய குடிக்கிற. நான் என் சம்பந்தம் வந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட வேணாமா? இருங்க. என் மருமகன்னா மருமக தான். இது போதும், இது போதும். ஓய் வாடி. இத கசமாலத்தை எவன் குடிப்பா? இங்க பாத்தியா, கப்பலு என் மருமக கொடுத்தது ஃபுல்லா தாக்கிட்டு வர. இந்தா தூக்கி போட்டுறாத, நாளைக்கு மறுநாள் தேவைப்படும், பத்திரமா எடுத்து வை. வரட்டா? வர மருமகள. மறுபடியும் நீ சத்தியா கையில் தாண்டி வரணும். வர கட்டேன். ஏங்கண்ணே, இத்த திருத்துக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டுக்கிறேன். நீ துட்டு கொடுத்து கெடுத்துக்கிறீங்க. இன்னாரா சத்தி நீங்க? பரவாயில்ல அத்தை, என்ன இப்போ அப்படின்ற? இன்னா மருமகளா, இன்னா மாமியாரா? நான் இன்னா தப்பு எங்க மூட்டிக்கிறத? பிரபா, இந்த காஃபி. ஏண்டி பிரபா, உன் புள்ள பிரசாத கணக்கு காமிக்க சொல்லி ஏன் இப்படி பாடாப்படுத்துற? கணக்கெல்லாம் ஒழுங்கா தானே இருக்கு. இதை பாரு, பிரசாத் நல்ல புள்ள. அவங்ககிட்ட அன்பா பாசமா நடந்தேன்னு வச்சுக்கோ, அவன் உனக்காக கொலை பண்ண கூட தயங்க மாட்டான், தெரிஞ்சுக்கோ. இதுவே அச்சு பிச்சுன்னு அவங்ககிட்ட நடந்த அப்புறம் உன் கையை விட்டு போயிடுவான், சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ. சரி பாட்டி. அப்புறம் இந்த வேலுமணி இருக்கான் பாரு, அவன் பிடி இல்லாத கத்தி மாதிரி. கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தோம் கையை வெட்டிப்படும். அதனால அவனை ஜாக்கிரதையா தள்ளி வை. நீங்க உங்க வாயை மூடிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா? என்னது
உள்ளத சொன்னா நொல்ல கண்ணிக்கு நோப்பாளவன உனக்கு உண்மையை சொன்னா சுருன்னு கோபம் பொத்துண்டு வருது. கயிறு திரிக்கிறீங்களா? என்னது கயிறு திரிக்கிறதா? அது என்ன அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் நினைச்சிட்டு இருக்கியா? மூட்டை மூட்டையா சணல் கிடக்கும், அதுல இருந்து நார் நாரா எடுத்து இழையா சேர்த்து கயிறு திரிக்கணும். கொஞ்சம் விட்டு போச்சு கயிறே அறுந்து போயிடும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. உனக்கு தமிழ் எழுதத்தான் தெரியாதுன்னு நினைச்சேன். தமிழ் வார்த்தைக்கு அர்த்தமே புரியாதுங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. நான் வடவடமா கயிறு திரிப்பேன், தெரிஞ்சுக்கோ. போங்க உள்ள. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம கம்பெனிஸோட எல்லா அக்கௌண்ட்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேம்மா. அம்மா, இந்த ஃபைல்ஸில் நம்ம கம்பெனிஸோட எல்லா அக்கௌண்ட்ஸும் இருக்குமா. போன மார்ச்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் எல்லா ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு. அம்மா, பணம் எல்லாம் பேங்க்கில் தாம்மா இருக்கு. எல்லாமே உங்கள் பேரில் தாம்மா இருக்கு. ஏம்மா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? பாப்பா 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 பாப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்லற வாழ்க்கைக்கு பயந்து ஓடி போய் சாமியார் ஆனாரே நம்ம கலியுக மார்க்கண்டையன், அதான் நம்ம ராம மாப்பிள்ள மறுபடியும் சம்சார வாழ்க்கைக்கு வந்துட்டாராம் பாப்பா. மெந்தில இதை விட கேவலமான நாத்தம் பிடிச்ச சிப்பாலாம் போடுவாருல்ல, இப்பெல்லாம் அப்படி இல்லையும். வெள்ளையும் சொல்லியுமா சும்மா டீக்கா இருக்காராம். ஆசிரமத்துல 3 வேலையும் நல்லா ஓசி ஒரு தின்னு உடம்பெல்லாம் பெருத்து ஷைனிங் ஆகி ரிச் பாய் மாதிரி இருக்கார பாப்பா. உனக்கு எப்படி தெரியும்? அட நீ வேற, ஊரெல்லாம் இதே பேச்சுதான். இந்த ஆள் ஆசிரமத்துல சும்மா இல்லாம சாரதாமா கடிதம் இருக்காரு. நான் இல்லற வாழ்க்கைக்கு வந்தே திருவேன்னு அடம் பிடிச்சதுனால இந்த ஆள் தொல்லை தாங்காம சரி வந்து தொலையான்னு சாரதாமா சொல்லிச்சு போட்டிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா கூட்டம் சும்மா கட்டி நிக்குது. ஒரே ரோஜா பூ மாலைகள், ட்ரம்பட் வாத்தியம் என்ன, வாட வேடிக்கை என்ன, தீபாவளி மாதிரி பட்டாசு என்ன, அடிச்சு புடிச்சு பிடிட்டானுங்க. இந்த பக்கம் 51 பொம்பளை யானைகள், இந்த பக்கம் 21 பொம்பளை குதிரைகள், நடுவுல 101 கன்னி பெண்கள் டான்ஸ். ஏண்டான்னு கேட்டேன். அதுக்கு சொல்றானுங்க, சாமியார் வாழ்க்கையில மறுபடியும் சம்சார வாழ்க்கைக்கு வரும்பொழுது பெண் இனமோ கண்ணப்பட்டா குடும்பத்துக்கு நல்லது, இது ஒரு வகையான பரிகாரம்னு சொன்னாங்க பாப்பா. இதை சன் டிவில லைவ் டெலிகாஸ்ட் பண்றான். நம்ம தான் பாப்பா பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். அவன் எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா நீ அடிக்க மாட்டியே. சத்தியமா அடிக்க மாட்டேன்னு சொல்லி கொடு. இதை ஓர கட்டு. மாப்பிள்ள கொஞ்சம் ஒதுங்கா, இல்ல கண்டும் காணாம காதம் முடிக்க. பாப்பா, நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாம ஆசிரமத்துல போய் ராவு மாப்பிள்ளைய தனியா மீட் பண்ணும்ல. அப்ப கூட சொன்னீங்க வேணும் தனிப்பள்ளி சொல்லிட்டு, அப்போ அவர்கிட்ட கொச்சு 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 கொச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறேன். என்ன பேசுனேன்? ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பேன், அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு இல்ல. பார்த்து அளந்து பேசு. சரி, அவன் எதுக்கு வந்திருக்கான்னு விசாரிச்சு சொல்லு. விசாரிக்கணும்னா நான் அந்த சாரதா வீட்டுக்கு தான் போகணும். அங்கதான் என் உயிரை வாங்கறதுக்குனே இருக்கான ஈஸ்வர பாண்டிய. நீ இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் பார்த்திருக்கியா? அதில் ஸ்பைக்குன்னு ஒரு கேரக்டர் நாய் வரும். நல்லா தின்னு மூஞ்செல்லாம் வீங்கி சதையெல்லாம் தொங்கும். என்ன ஒரு வித்தியாசம், அந்த நாய்க்கு மீசை இருக்காது, இந்த ஈஸ்வர பாண்டிய நாய்க்கு மீசை இருக்கும். இந்த ஸ்பைக் டாக் மூஞ்ச பாரு, ஈஸ்வர பாண்டிய டாக் மூஞ்ச பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நாங்க போக மாட்டோப்பா, கடிச்சு குதிரை பயமா இருக்கா, போக மாட்டோப்பாப்பா. சரி, நீ போக வேண்டாம். அதுக்கு வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணு. எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அதை நான் பண்ணிடுவேன். ஏன் மாப்பிள்ள? ஓ, நான் சொன்னதை விஷுவல் பண்ணி பாக்குறியா? ஸ்பைக் டாக் மூஞ்சும் ஈஸ்வர பாண்டிய டாக் மூஞ்சும் ஒன்னா இருக்கா இல்லையா? மாமா சொன்னது கரெக்டா இல்லையா அப்படி யோசிக்கிறியா? கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? ராமு திரும்பி வந்துட்டாருன்னு நீங்க சொன்னதும் அம்மா ஏன் டென்ஷன் ஆனாங்க? இதான் உனக்கு சந்தேகமா? டே மாப்பிள்ள, இந்த மாதிரி பல சந்தேகங்களை தீர்த்து வைக்கதாண்டா இந்த வேல்மணி மாமாவே அவதாரம் எடுத்திருக்காரு. இதுக்கும் ஆன்சர் அந்த எல்லோ ஃபைல்ல இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அந்த மஞ்சள் ஃபைல் ஓபன் பண்றேன், என்ன இருக்குன்னு பாக்குறேன், அப்புறம் வந்து மீட் பண்றேன். கவலைப்படாத மாப்பிள்ள. சித்தி, காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடாம இருக்காரு. நீங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தையாவது பேசுங்களேன் சித்தி, ப்ளீஸ்.
யோகி, அடுத்த மாதம் ஷிப்மெண்ட்டுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு. இது என்னன்னு செக் பண்ணி சொல்லுங்க. எடுத்துங்க. என்ன யோகி? மேடம், நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எதையும் அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்க்கணும்னு சொன்ன நீங்களா இப்போ சாரோட ஸ்தானத்துலேருந்து யோசிக்க மாட்டேன்றீங்க? சக்திக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கூடாதுன்னு சார் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம அவர்கிட்ட எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாரு. அவர் காரணத்தை சொல்லட்டும், அப்போ அவர் செய்கிறது தப்பா ரைட்டான்னு நமக்கு தெரியும். அவர் காரணத்தை சொன்ன பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு ஒரு வருத்தம் இல்லை மேடம். சக்தி சின்ன பொண்ணு, அவள் படிக்கட்டும். மேடம், நீங்கள் எப்பவுமே சொல்வீங்க குடும்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு. நீங்கள் முதல்ல ஃபேமிலி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகும். சித்தி, அப்பா ரொம்ப பாவம் சித்தி. நீங்கள் என்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கீங்க அப்பா உங்கள் பின்னாடி இருக்கிறனால தான் உங்களால் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு. அவர் மனசில் என்ன வேதனையோ, பாவம் ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. அதான் திருப்பி நம்மக்கிட்டே வந்துட்டார்ல. நீங்கள் தயவு செஞ்சு போய் பேசுங்க சித்தி. இல்லை சித்தி, நம்ம கண்டிப்பாக அவரை மன்னிக்க கூடாது. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் இருந்ததில்ல, எங்களுக்கு அப்பாவும் இருந்ததில்ல. சக்தி சின்ன நான் கல்யாணம் நடந்தே ஆகணும். சக்தி சின்ன நான் மேலே உயிரே வச்சிருக்கா. இவங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்துறது தான் நம்ம யோகி எங்களுக்கு கொடுக்குற மரியாதை. சரி, பேசாம இரு. மேடம், அவங்கவுங்க பேச்சை கேட்டு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. பையனோட அப்பா சார் முடிவு எடுக்கட்டும். அப்போ தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன். பாருங்க யோகி அங்கிள் எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு போறாருன்னு. சித்தி, நாங்கெல்லாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் அப்பா கிட்ட பேசி தான் ஆகணும். மீட்டிங்க? இது என்ன ஐநா சபையா மீட்டிங் நடத்துறதுக்கு? நேரம் வரும்போது பேசுகிறேன். சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு போங்களேன் சித்தி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முந்திரி கொட்டை, உன்னை யார் இப்போ வர சொன்னது? நான் என்ன பண்ணேன்? இந்த வீட்டில் நானும் சித்தியும் தான் உருப்படியாக பேசுகிறோம். மிச்சதெல்லாம் வெட்டி பேச்சு தான் இங்கே. அக்கா, டிஃபன் எடுத்து வச்சுட்டு போக்கா. மாமா, தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க மாமா. யோகி சார் இந்த குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு. சக்தியும் ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. அவன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் அத்தைக்கு வரப்போகிற மருமக அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும்ல. சக்தி அவங்க கூட நல்லா பழகி அத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கம்மா. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க மாமா. நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் என் முடிவு ஒண்ணுதான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. மாமா, ஏன் மாமா பேசுறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிய. கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மாப்பிள்ளையும் சாரதாவும் பேசட்டும்பா. அப்பா, அம்மா கிட்ட பேசுங்கப்பா. மாப்பிள்ள, சாரதாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு கோவம் வராது. அப்படி வந்துருச்சுன்னா மனசுல இருக்கிறத படப்படன்னு பேசிடுவா. அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவா. என்ன எடுத்துக்கங்க மாப்பிள்ள, கொலகாரண்ணா என்ன மன்னிச்சு ஏத்துக்கலையா? உங்களை மன்னிக்க மாட்டாளா மாப்பிள்ள? பேசுங்க மாப்பிள்ள. என்னத்தை பேசுறது? நான் அப்பட்டமான சுயநலவாதி. ஆனா சாரதா தன் மேல விழுந்த ஒவ்வொரு அடியையும் தன்னை செதுக்க பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு முழு விக்கிரகமா இருக்கா. கிருஷ்ணா மேல நான் வச்ச அளவுக்கு அன்பையும் மதிப்பையும் சாரதா மேல நான் வைக்கவே இல்லை. அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அது என் மனசை போட்டு அறுத்ததுனால தான் ஆசிரமத்தில் போய் சேர்ந்தேன். நான் மட்டும் இங்க இருந்திருந்தா இது எல்லாமா போட்டு குழப்பி இந்நேரம் நான் போய் சேர்ந்துருப்பேன். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? ஒரு முக்கியமான கடமை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படி சாரதாவுக்கு நீங்க என்னதான் துரோகம் பண்ணீங்க? அதெல்லாம் இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அது முடிஞ்சு போன கதை. அப்பா, நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அம்மா நல்லவங்கப்பா. உங்களை ஏத்துக்குவாங்க. அப்பா, நம்ம சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க அம்மாட்ட பேசணும்ப்பா. மாப்பிள்ள,
நீங்க கீழே வாங்க மாப்ள. நான் சாரதா கிட்ட சொல்றேன். நீங்க 2 பேரும் மனசு திறந்து பேசினா எல்லாம் சரியாயிடும் மாப்ள. அதுக்கும் ஒரு நேரம் வரும். நானே அவகிட்ட பேசுறேன். நீங்க போங்க. டேய் கண்ணா, அவர் வேலையை சட்டுப்புட்டு முடிச்சுக்குறா. நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். ஐயா, செங்கோட்டை ஜெமினி இவரு சிபாரிசுக்கு வந்துட்டாரு. என்ன குவாட்டத்தை கரெக்ட் பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல பிசினஸ் பேசாத, கம்முன்னு. இந்த பார் மேஸ்திரி, ஏற்கனவே நான் பழைய ரேட்ல குறைச்சி தான் வாங்கி வந்துருக்கிறேன். கட்டுப்படி ஆகாது. நானும் மற்ற மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டி பாலிஷ் போடல, 2 ஓட்டு ஓட்டி பாலிஷ் போடுறேன். எத்தனை பேர் வழி கொடுக்குறாங்க உனக்கே தெரியல. தொழில் தெரிஞ்சுனே பேசுற பார். போட்டு கொடு. இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. 2000 ரூபா அட்வான்ஸ் தரேன். ஐயா, சாயங்காலம் மத்தெல்லாம் கவனிச்சுக்கிறேன். என்னது கட்டிங்க? இந்த கட்டி கொட்டில நமக்கு வேணா. நீ முதல்ல எடுத்த காலி பண்ணுவோம். சங்கத்தமே வேணாம் நமக்கு. என்னங்க நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும். வந்த வேலையை வேண்டாம் சொல்றீங்களே. இந்த வாட்டி அவங்க சொல்ற ரேட்டுக்கே கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஐயா, இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகுது ஸ்வேதா. எல்லாம் கட்டுப்படி ஆகுங்க. இத பாருங்க, இந்த தடவை நீங்க சொல்ற ரேட்டுக்கு அவர் பண்ணி கொடுப்பாரு. ஆனா அடுத்த தடவை அவர் சொல்ற ரேட்டு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். சரிம்மா. சரிங்களா? சரி, அட்வான்ஸ் கொடுங்க. குடு. நான் எண்ணிக்கிறேன், நீ குடு. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. அவர் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுப்பாரு. சரி, வரமா. மேஸ்திரி நீ போ, 2 நாள்ல மெஷின் எடுத்துன்னு வரேன். தல. ஸ்வேதா, பசங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும், கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும். பணம் கூட. இந்தாங்க, உங்க செலவுக்கும் உங்க கூட வேலை செய்யற பசங்களுக்கும் இதுல சம்பளத்தை கொடுத்துருங்க. சாயந்தரம் ஆனா கரெக்டா கணக்கு என்கிட்ட காட்டிடுங்க. இதுல ஒரு 11 ரூபாய் மிஞ்சும் நினைக்கிறேன். அதை வந்தது அம்மா கிட்ட கொடுத்துருங்க. இதான் ஆம்பளைங்களாம் திருந்தக்கூடாதுங்கிறது. திருந்தோன்னா ஏறி மிச்சு பிச்சைக்காரன் ஆகுறீங்க பாத்தியா? ஏய், யாரா அது? என்ன பார்த்து திருந்துன்னு வச்சா கூட திருந்தாதீங்க. பொம்பளைங்களா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆம்பளைங்களை அடிமாகணும்னு. நிறுத்துறா. என்னடா என்னமோ பெருசா திருந்திக்கிற மாதிரி பேசிக்கிறா? ஐயோ, இந்த பொண்ணு வந்து சேர்ந்த நேரம் நீ போயிச்சிக்கினா. ஸ்வேதா கண்ணு, உன் தம்பி வந்தோடனே சித்தி வீட்டுக்கு போயிட்டு இதோட வந்து சேர்ந்துருமா. சரி. யாரு? அரிசி மூட்டையா? அதெல்லாம் வராதுமா. எது சரிச்சு கிடக்கும். நேற்று ஃபோன் பண்ணி வந்து கூட்டணுமான்னு சொல்றேன், வரலையே. பாதியில் வச்சுட்டுமா, பேசவே இல்லை. அவங்க வீட்டில் தான் பிரச்சனை போடுது. அப்படியே இருந்தாலும் அவங்க மாமியார் இதை பொந்து கண்ணி விட மாட்டா. ஸ்வேதா, என்ன பண்ற? ஒரு ஆட்டோ வச்சு சித்தி வீட்டுக்கு போ. என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா வந்துருவான். வரமாட்டா. என்னடா நீ அக்கா தம்பி பாசத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் தம்பி வருவான், வந்து ஸ்வேதாவை இட்டுன்னு போவான். நான் ரீசெண்டா பாசமல்ல படம் பாத்தியா? ரொம்ப சென்டிமெண்ட்ல பேசுற. அதெல்லாம் வரமாட்டாமா, எனக்கு தெரியாதே மச்சான. மச்சான் வந்துட்டான் போல இருக்குது. நான் சொன்னேன்ல மச்சான் வருவான்னு, கரெக்டா வந்துட்டான் பாரு. டேய், என் புள்ளங்கறத ப்ரூவ் பண்ணிட்டடா. பெருமையா பாரு. ஐயோ, ஸ்வேதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கப்பா? சரி ஸ்வேதா, நம்ம போலாம். நான் மச்சான் அக்கா வீட்டுக்காரங்க நின்று இருக்கிறேன், என்னெல்லாம் விசாரிக்க மாட்டியா? எப்படி இருக்கீங்க மாமா? டாக்டர் மச்சான் கேட்டேன். நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் மாமா. கண்ணே, இந்த மசாலோட 2 சூடா சாப்பிட்டுன்னு போய் நாஸ்டா பண்ணு. நான் ஆசிரமம் எதுவும் போகணுமா? இருந்துட்டு போ. நான் நல்லா கொழுப்போட மாறுகண்டை வாங்கிட்டு வரேன். எங்க அம்மா நல்லா சூப் வைப்பாங்க, சாப்பிட்டு போலன்னா. சும்மா இருங்களேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, சித்தி வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம். டைம் ஆச்சு ஸ்வேதாவா. எங்க வீட்டுல சாப்பிட்டா ஜீரணமாகாதுன்னு உங்க படிப்புல சொல்லிக்கிட்டா இல்ல உங்க அண்ணன் அவர் சொன்னாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நான் கிளம்புறேன். வா ஸ்வேதா, வரேம்மா, வரேப்பா. சரி. சரிங்க, நான் போயிட்டு வரேன். அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. வாங்கண்ணே. நம்ம கோட்டாவை கவனிக்காமையே போற? என்ன கேக்குறாரு? என்ன கைட்டிட்டேன்னு கோட்டை கிட்ட கேட்டுக்கினுக்கிறியா? இந்தாலா போ. இந்தாங்க மாமா, சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. இதுல கோட்டை தான் வரும். நான் ஸ்டேடியம்ல இருப்பேன். குட்டு நீ கேட்டுக்கினே. சரிங்க அத்தை, நான் வரேன். பாரு கண்ணே, உங்க சித்தி அந்த மவராசிய நான் ரொம்ப கேட்டுக்கின்னு தான் சொல்லு. சரி அத்தை. அப்படியே நானும் அவங்கள கேட்டுதா சொல்லுமா? அவங்க கூட நான் ஒரு போட்டோ எடுக்கணும். ஃபுல் சைஸ் போட்டோவா? கம்முனு. உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். ஏப்பா, யாருப்பா அது 2 மூட்டை அரிசி வரும்னு கேட்டது? நீ போயிட்டு வா மச்சான், வர. கொஞ்சம் சட்னி ஊத்து. மேடம் வந்துட்டேன் யோகி. குட் மார்னிங் சார். சீனோட ஜாதகம் சக்திக்கு பொருத்தமான பாருங்க. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீங்களே பாத்துங்க. இது வந்துட்டேன். யோகி, எப்படியும்
இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்றதுன்னு சாரதா தான் பிடிவாதமா இருக்கா. நீமா உங்க விருப்பம் இல்லாம கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. மேடம் ஏதோ கோவத்துல இருக்காங்க, கவலைப்படாதீங்க. வருத்தப்படாதீங்கப்பா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். யோகி போலாமா? போலாம் மேடம். வரேன் சார். காவேரி, காவேரி. சித்தி, யாரு வர சொன்னது? நீதான் வர சொன்னியா? இல்ல சித்தி. சித்தி, எப்படி இருக்கீங்க? நிறுத்து. உன்னைதான் இங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல. சித்தி, மத்தவங்க மேல இருக்க கோவத்தை எதுக்கு ஸ்வேதா மேல காட்டுறீங்க? எனக்கு யாரு மேலயும் கோவம் இல்லப்பா. இந்த பாரு, உன் செல்ல அப்பா வந்திருக்காரு, போய் பாரு. வாங்க போலாம் யோகி. அழாத தாத்தா. அழாத முல. உங்க அம்மா உன்னை திட்டினாளா? அவதான் 2-3 நாளா எல்லாரும் மேலே சில்லு புள்ளுன்னு விழுந்துட்டு இருக்கா. பார், உங்க அப்பா வந்திருக்காரு, போய் பேசு. போமல. அக்கா, பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுக்கா. வா. அப்பா, என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்பா, நீங்க எனக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்லியும் உங்க பேச்ச கேட்காம நான் ஓடி போயிட்டேன். உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்ப்பா. எந்த பொண்ணும் கேட்க கூடாது, பார்க்க கூடாது அவமானத்தெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா. சித்திதான் என்கிட்ட பேசல. நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கொடுங்கப்பா. அப்பா, குழந்தைப்பா, அவன் மேல போய் இப்படி கோவப்படுறீங்க. மன்னிச்சு ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. கல்யாணத்தன்னைக்கு சொல்லாம கொள்ளாம ஓடி போனியே, அன்னைக்கு ஏற்பட்டானோ என்ன அப்படியே இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.